ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் கேது நின்றால் அந்த கேது பகவான் திசையை நடத்துகிற பொழுது எப்படி பலன் தருவார்? ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், சொந்த வீடுகள் இல்லை. அந்த கிரகங்கள் இருக்கிற வீட்டுக்குரியவர் எப்படி இருக்கிறார், அந்த கேது நின்ற சாரநாதன் போன்றவற்றை ஆராய்ந்து பார்க்கிற கிரகங்களை வைத்து நாம் பலன் சொல்லலாம். புலிப்பாணி தாய்மகள் ஏசல் பாடல் எண் 231 உலகுக்கு பறைசாற்றுகிறது. உதயத்தில் சிகியிருந்து, சிகினா கேது, உதயத்தில் சிகியிருந்து உத்தமியே கொக்கரித்த பலனை முன்னால் போகமுனி செப்பு நூலை எடுத்துரைப்பாய் புவியோர்க்கு தாயே அதுகேல் பதியுமுண்டு நிதியுமுண்டு பகுத்தறிவும் இல்லுமுண்டு வினையால் நல்ல பாலனுக்கு உச்சமுண்டு பைங்கிலியே கூர்ந்து செப்பு. கேது பகவான் நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அற்புதமான பலன்களை அள்ளி தந்து விடுவார். அந்த கேது பகவான் நிற்கிற வீட்டதிபதி யாரோ அவர் மற்ற இடங்களிலிருந்து அந்த கேது பகவானை பார்த்து விட்டாலும் நட்பலனை அள்ளி தருவார். ஜாதகனுக்கு நிலம், செல்வம், யூகிக்கும் திறன், வீடு, உயர்வு போன்ற யாவையும் கிட்டும். ஆனால் மற்ற கிரகங்களுடைய பலனை வைத்து சொல்லணுங்கிறாங்க. லக்னாதிபதியை வைத்து 9ஆம் அதிபதியை வைத்து லக்னத்தில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை இதை பொறுத்து இதை தீர்மானிக்கலாம். பொதுவாக கேது நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ, கேது நின்ற சாரநாதன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ, வலிமை பெற்றாலோ, சுபர்கள் சேர்க்கை பெற்றாலோ கேது திசை நல்லதை தரும். இந்த கேது 6, 8, 12ஆம் இடங்களுடன் தொடர்பு கொள்கிற பொழுது மிகுந்த கவனமாக அந்த திசையை கடக்க வேண்டிய காலமாக இருக்கும். 6ஆம் இடமாக இருந்தால் நோய் வந்து கொண்டே இருக்கும். அது எப்படி நோய் ஏற்படுத்தும் என்றால், காலபுருஷ தத்துவத்திற்கு எந்த இடம் 6ஆம் இடமோ அது சார்ந்த இடத்தையும், லக்னத்துக்கு 6ஆம் இடத்தையும், ராசிக்கு 6ஆம் இடத்தையும், இந்த 3 இடங்களுக்குரிய நோய்களை கேது தசாவில் தந்து கொண்டே இருக்கும். எனவே ஒரு பலனை சொல்கிற பொழுது லக்னத்திற்கு, ராசிக்கு, காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஐயும் எடுத்து சொன்னால் இந்த கேது திசையில் வெற்றி அடையலாம்.